சென்னை மாதவரத்தில் குடிபோதையில் ஆட்டோவை தலைக்குப்புற கவிழ்த்த போதை ஆட்டோ டிரைவர் போலீசாரை கண்டதும் போதையில் இருப்பது போல நாடகம். பிறகு காவல்துறையை கேள்வி கேட்டு போதை ஆட்டோ டிரைவர் அலப்பறை. சென்னை மாதவரத்தில் இருந்து மூலக்கடை நோக்கி செல்லும் மேம்பாலத்தில் புழல் பகுதியில் இருந்து வேகமாக ஆட்டோ ஒன்று வந்து கொண்டிருந்தது. சற்றும் எதிர்பாராத விதமாக அந்த ஆட்டோ இடதுபுறம் மேம்பாலத்தின் மேலே தடுப்புச் சுவர் அருகே சென்னை மாநகராட்சி சார்பில் வைக்கப்பட்டிருந்த வளர்ப்பு செடிக்கான மண் தொட்டியை இடித்து தள்ளியபடி ஆட்டோவை தலைக்குப்புற கவிழ்த்தது. இதைத் தொடர்ந்து அந்த பகுதியாக சென்ற இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் 4 சக்கர வாகன ஓட்டிகள் ஆட்டோ ஓட்டுநருக்கு ஏதோ விபரீதம் நடந்துவிட்டது என எண்ணி ஆட்டோ ஓட்டுநரை ஆட்டோவிலிருந்து மீட்டு அருகில் உள்ள சாலையில் அவரை அமர வைத்தனர். இதனைத் தொடர்ந்து இந்த தகவல் சென்னை மாதவரம் காவல்துறைக்கு தெரிவிக்கப்பட்டு போக்குவரத்து போலீசார் மற்றும் மாதவரம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். இதனை அடுத்து காவல்துறையை கண்டதும் போதை ஆட்டோ ஓட்டுநர் திடீரென மயக்கம் வருவது போல நடித்து திடீரென மயங்கி விழுந்தார். இதனைத் தொடர்ந்து போலீசார் அவரை ஆசுவாசப்படுத்தி எழுப்ப முயற்சித்த போது அவர் முழு போதையில் இருந்தது தெரிய வந்தது. அடுத்து போலீசார் போதை ஆசாமி ஆட்டோ டிரைவர் மீது முகத்தில் தண்ணீர் தெளிக்க தெரிந்து அந்த ஆட்டோ ஓட்டுநர் மயக்கம் தெரிந்து எழுந்தது போல திடீரென காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட ஆரம்பித்தார். இதனைத் தொடர்ந்து அவரிடம் மேல் விசாரணை நடத்திய காவல்துறையினர் அவரது பெயர் முருகன் என்றும் வயது 32 என்றும் அவருடைய தந்தை பெயர் பார்த்தசாரதி, இவர் சென்னை புழல் சிவராஜ் நகர் சிவன் கோவில் தெரு பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் விசாரணையில் தெரியவந்தது. இதனையடுத்து இவரையும் இவரது ஆட்டோவையும் சென்னை மாதவரம் காவல்துறையினர் மாதவரம் காவல் நிலையம் அழைத்துச் சென்று இந்த போதை ஆசாமியிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஐயா என்ன வண்டிக்கார தட்டி விட்டு போனான், தட்டி விட்டு தூக்கி போட்டு இங்க போட்டு போனான். அவனை கேட்கறதுக்கு ஒரு ஆளு கிடையாது, இங்க கேமரா கிடையாது. யாரு கேப்பா? என்ன தண்ணி வண்டிக்கார தட்டி விட்டு தூக்கி போட்டு போனான். அப்ப யாரு கேப்பா? நான் குடிகாரன் தான் தெளிவா போனேன் ஐயா. ஒரு வண்டிக்கார தட்டி விட்டு தூக்கி போட்டு போனேன் ஐயா. ஒரு கேன் வண்டிக்காரன் ரெடிசன் தண்ணி எடுத்து போனேன் ஐயா. நான் ரெடிசன் போல ஐயா. பேர் என்னன்னா என்ன வண்டிக்கார ஒருத்தர் தண்ணி விட்டு தூக்கி போட்டு போனா அவனை கேட்கறதுக்கு ஒரு ரசி இல்லை. யாருங்க யாரு கேப்பா? யாரு கேப்பா ஐயா? யாரு கேப்பா? ஒரு கேமரா கிடையாது ஐயா. ஒரு தண்ணி வண்டிக்கார தண்ணி விட்டு தூக்கி போட்டு போனா ஐயா. என் பேர் புரிய ஐயா. என் வண்டி நம்பர் எடுத்துக்கோ, எல்லாமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயா எனக்கு 40 வயசு ஆகுது ஐயா. பார்த்து
நான் ஆட்டோ பிடிச்சி போயிடுவேன். எங்க பிரச்சனை நீ உட்காரு கொஞ்சம் உட்காரு. ஐயா நான் ஏன் இல்லையா? ஆனா இங்க ஒருத்த கூட கேங்கத்துக்கு ஆளு கிடையாது. ஐயா இங்க யாரு கேட்கறது ஆளு இருக்குது? எல்லாம் இவங்க நிக்கிறாங்க, இவங்க அதிகாரிங்க. நான் கேக்குறேன், தண்ணி வண்டிக்காரன் ஒருத்த எவ்வளவு ஸ்பீடு போறேன்னா ஸ்பீடு போறேன்னா இங்க பேரிகேடு போடுறாங்க. பேரிகேடு போட்டா அந்த பேரிகேடு தள்ளிட்டு போறான். பேரிகேடு தள்ளிட்டு போறான். இங்க வேற பேரிகேடு தள்ளிட்டு போறான். ஐயா பேரிகேடு தள்ளிட்டு போறான். அதை கேட்கறதுக்கு ஒரு அதிகாரி கிடையாது. ஐயா கேட்பாரு. யார் கேட்கறா? ஐயா யார கேட்கற? ஐயா என்ன வண்டியை கட்டி விட்டு என் வண்டி கவுந்து போய் நிக்குது. ஐயா இடுப்பு நம்ம அடிப்பட்டு கூட நான் நிக்கிறேன். இங்க தலை வலிக்குது. சத்தியமா சொல்றேன், தலை வலிக்குது. பிரச்சனை பண்றான் அப்பத்துல கேமரா நான் சொல்றேன். அவர் பிரச்சனைக்காரு. நான் கேக்குறேன், ஒரு தண்ணிக்காரன் தட்டி விட்டு போனா வண்டிக்காரன் தட்டி விட்டு போனா நான் வண்டி அடிப்பட்டேன். என்ன